ஏன் உயிர் அடைய வேண்டும், எப்படி உயிர் அடையும், இந்த 3 கேள்வி வச்சுக்கொள்ளலாம். இந்த நம்ம நித்தியம் டிவி மக்களுக்கு இந்த செய்தியை கேட்கும்பொழுது அவங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் ஒரு எழுப்புதலின் காரியத்தை கற்றுக் கொடுக்கணும். ஊழியக்காரங்களும் சரி, விசுவாசிகளும் நல்ல ஊழியத்தை பக்குவமாய் செய்ய கற்றுக்கொண்ட அனுபவம் வாய்ந்த விசுவாசிகள் தங்கள் ஊழியக்காரர்களோடு சேர்ந்து செபித்து மாம்சத்தினுடைய ஸ்டைலில் போய் இவர்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. குழந்தை எலும்புகளுக்கு அதுங்களுக்கு அந்த எலும்புகளுக்கு நம்ம லாங்குவேஜ் புரியாது. கண்டிப்பாக ஆவிக்குரிய காரியங்கள் எவ்வளவாய் பலனாய் இருக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. சிம்சோன் சரீரத்தில் மிகுந்த பலனுள்ளவன். அவனை போல பலசாலி எனக்கு தெரிஞ்சு இருந்திருக்காங்களா கிடையாது. அவ்வளோ பெரிய பலனுள்ள சிம்சோன் தன் பலத்தினாலே எல்லாவற்றையும் செய்து விடலாம் என்பதை அவன் நினைத்து கொண்டிருந்தான், செய்தான். அன்பு நித்தியம் டிவி நேயர்களே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தேவ செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கோம், விவாதத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கோம். அதே போல் இந்த நாளும் உலர்ந்த எலும்புகளை குறித்து நாம் கேட்க இருக்கிறோம், அதை குறித்து விவாதிக்க இருக்கிறோம். சில வெளிப்பாடுகளை ஐயா மூலமாக நம்ம இன்னைக்கு கேட்க இருக்கிறோம். வாங்க ஐயாவிடத்தில் நாம் பேச இருக்கிறோம். வாங்க ஐயா. பிரைஸ் ஃபஸ்ட்டு தொடர்ந்து எங்களோட உங்கள் நேரத்தை செலவழிச்சிருக்கீங்க. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதாவது இன்றைக்கி நம்ம உரையாடுறது எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில். அதில் அந்த அதிகாரத்தை நம்ம கவனிக்கும் பொழுது பொதுவாக எல்லா ஊழியம் செய்கிறவர்களுக்கும் தெரியும், உலர்ந்த எலும்புகள் உயிர் அடையணும். உலர்ந்த எலும்புகள் பொதுவாக யாரை குறிக்கிறது, ஏன் உயிர் அடைய வேண்டும், எப்படி உயிர் அடையும், இந்த 3 கேள்வி வச்சுக்கொள்ளலாம். இந்த நம்ம நித்தியம் டிவி மக்களுக்கு இந்த செய்தியை கேட்கும்பொழுது அவங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் ஒரு எழுப்புதலின் காரியத்தை கற்றுக் கொடுக்கணும். இந்த தரிசனத்தை எசேக்கியேல் பார்க்கும் தரிசனம் பார்த்தீங்கன்னா, பள்ளத்தாக்குகள் உலர்ந்த எலும்புகளாலே நிரப்பப்பட்டு கொண்டே வருகிறது. இது முடிஞ்ச விஷயம் இல்லை, இன்னும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு சம்பவம் தான். அப்படின்னு ஆமாம், எசேக்கியேல் பார்த்த காலத்தில் பள்ளத்தாக்குகள் உலர்ந்த எலும்புகளால் நிரப்பப்பட்டிருந்தது. இப்போ எசேக்கியேலுக்கு பின்பதாக பல யுகங்கள் ஆண்டுகள் ஓடிய இன்றைக்கே 2024 கூட பார்த்தீங்கன்னா இன்னும் அநேக உலர்ந்த எலும்புகள் அந்த பள்ளத்தாக்கில் நிரப்பிக்கொண்டே வருகிறது. பள்ளத்தாக்குன்னா என்ன குறிக்குது பாஸ்டர்? எலும்புகள் எது குறிக்குது? பள்ளத்தாக்கு அதாவது எலும்புகள், உலர்ந்த எலும்புகள் என்பது இந்த இடத்துல ஆவிக்குரியபடி நம்ம பார்க்கும்போது தேவனை அறிந்த, தேவனை ருசித்த, தேவனை விசுவாசித்த மக்கள் பின்மாற்றத்தின் வாழ்க்கையில் அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய பலனை இழந்து ஒரு ஆவிக்குரிய மரணத்தை தழுவின மக்களை குறிக்கிறது. ஆவிக்குரிய மரணம் சொல்றீங்க? ஆவிக்குரிய மரணம், சரீர மரணம் அல்ல. இந்த ஆவிக்குரிய மரணத்தில் இன்னைக்கு தேவன் எதிர்பார்த்த காரியங்கள் ஒரு மனுஷனுக்குள் இல்லாதபடினால அவனுக்குள் ஆவிக்குரிய மரணம் உண்டாகிறது. சபைக்கு வருவாங்க எல்லா மக்களும். ஏன் சபைக்கு வரா என்பது எங்கள் சர்ச்சு, எங்கள் பாஸ்டர், ஒரு ஃபெலோஷிப், எங்கள் ஃபெலோஷிப்பு. அதாவது இப்போது அவர்கள் பார்த்த இப்போ சமீபத்தில் இந்த சர்ச்சோட எனக்கு கான்ட்ராக்ட். நான் மனசு நல்லா இருக்கிற வரைக்கும் இங்கே வருவேன், மனசு நல்லா இருந்தால் வேறு ஒரு இடத்துல கான்ட்ராக்ட் போட்டு பேசிட்டாரு. ஆமாம் போயிடுவேன் அப்படின்வாங்க. ஆனால் நல்ல விசுவாசிகள், சில விசுவாசிகள் கடைசி வரைக்கும் இருப்பாங்க, ஒரு 4-5 பேர். அதெல்லாம் ரொம்ப நற்சாட்சி பெற்ற மக்கள். சபைக்கு வருவாங்க, வருவாங்க, செய்தியை கேட்பாங்க, ஆராதனை பண்ணுவாங்க, காணிக்கை கொடுப்பாங்க, முடிச்சு விட்டு போயிடுறாங்க. ஆனால் அவங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் சரியாக இருக்க மாட்டாங்க. நம்ம அவங்கள கவனிக்கும் பொழுது நல்லா ஜெபிக்கிறாங்க, நல்லா பண்ணுறாங்கன்னா சம்மந்தம் இல்லாத காரியங்களை செய்கிறாங்க என்பது ஆவிக்குரிய மரணத்தை தழுவினவர்கள். சபையில் இருப்பாங்க, ஆனால் அவர்கள் பள்ளத்தாக்கில் வீசப்பட்டவர்கள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இப்படி எடுத்துக்கலாமா பாஸ்டர்? 2024 குறித்து நம்ம பேசும்போது நம்ம இது வரைக்கும் ஆங்கிலத்தில் சொல்லுவோம், டு ரீச் த அன்ரீச்டு. யாரெல்லாம் கர்த்தருடைய வசனம்
பெறாமல் இருக்காங்களோ அவங்க போய் வசனத்தை சொல்லணும், அந்த சத்தியத்தை சொல்லணும் என்பது ஒரு காரியம், எல்லா ஊழியக்காரர்கள் மேலே விழுந்த ஒரு கடமை. இரண்டாவது, ரெஸ்கியூ த பெரிஷிங், கேர் ஃபார் டைம். அழிந்து கொண்டிருக்கிற, பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கிற, தெருக்களிலே மூர்ச்சித்து கிடக்கிற, புலம்பல சொல்லுது போல ராம் பகலும் நீ கண்ணீரோடு செபிச்சு அவங்கள நடத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். இப்படி ரெண்டாக பிடிச்சிக்கலாம். ஒன்று, மினிஸ்ட்ரி ஃபார் த ஹீதன்ஸ், புற ஜாதிகள் மக்கள், அதில் இயேசுவை அறியாத விசுவாசிக்காத மக்கள் மத்தியில் ஊழித்து கொண்டு போவது ஒன்று. இரண்டாவது, ஆவி சபையை ஆயத்தப்படுத்துகிற ஒரு ஊழியம். அதில் இந்த சபையிலே இன்னொரு விஷயம் என்னென்னா, பேக்ஸ்லைடர்ஸ், உலர்ந்த எலும்புகள், பின்மாற்றத்துக்கு போனவர்கள், விசுவாசத்தை இழந்த, விசுவாசம் இல்லாமல் சும்மா பேருக்கு சபைக்கு இவங்களெல்லாம் எழுப்பக்கூடிய நாட்கள் தான் இது. இப்போ ஹீதன்ஸுடைய மினிஸ்ட்ரிஸ் ஹீதன்ஸுடைய மினிஸ்ட்ரி அதாவது பிரஜாதி மற்றும் போகிற மினிஸ்ட்ரி இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு. எவாஞ்சலிக்கல் ஒர்க்கு ரொம்ப குறைஞ்சிச்சு. நடக்குது, ஆனால் அவ்வளவா நடக்கலை. இன்றைக்கு எல்லா ஊழியக்காரர்களும் ஒரு சபையிலே ஒரு கூட்டத்தை போடுகிறார்கள், எல்லா ஊழியக்காரர்களும் ஒன்று சேர்ந்து கொள்கிறார்கள். மற்ற சபைகள் இருக்கிறவங்களாம் தங்கள் சபைகளுக்கு வர வச்சிடறாங்க. அதில் இவங்க எல்லாம் மார்க்கெட்டிங் ஒர்க்கெல்லாம் பண்ணி சபையில் நிறுத்த வைக்கிறாங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் அது சரியானதாக எனக்கு தோன்றலை. பாருங்கள், ஒரு ஊழியக்காரன் பெரியவனோ சின்னவனோ, படித்தவனோ படிக்காதவனோ, ஆனால் ஒரு எளிமையான ஒரு சிறிய ஊழியக்காரன் ஒரு 50 பேர் வீட்டுக்கு போய் அல்லது 100 பேர் வீட்டுக்கு போய் சிஸ்டர், பிரதர் அப்படின்னு தாழ்மையோய் போய் அவரிடத்துல உறவாடி பாஸ்டரல் கேர் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை நடத்தி ஞானசானம் கொடுத்து சபையில் சேர்த்துக்கொள்கிறான். அப்போ அவன் உண்மையான ஆவிக்குரிய தகப்பனா அந்த விசுவாசிகளுக்கு 50 பேரோ 25 பேரோ இல்லை 100 பேரோ காணப்படுறாங்க. ஆனால் கொஞ்சம் நாள் போக பாஸ்டர் கொஞ்சம் கடிந்து பேசும்போதெல்லாம் அவருக்கு மனம் வேறுபட்டு, சிந்தை வேறுபட்டு, அவங்க வேற ஒரு சர்ச்சுக்கு போகிற ஒரு விசுவாசியோட பழக்கம் இருக்கும். அப்படி பேசுகிற, கவலைப்படாது, என்கிட்ட இந்த வார்த்தை என் சபைக்கு நீங்கள் வந்துரு அப்படின்னு நாங்கள் அழைக்கிறாங்களே, அந்த தவறான ஒரு அழைப்பு. அந்த விசுவாசி அங்கே போகுறதுனால ஒரு பெரிய சபைக்கு போகலாம், சின்ன ஒரு 50 பேர் அந்த சபையில் விட்டுட்டு ஒரு 50,000 பேர் உட்கார சபைக்கு போகிறதுனால பாஸ்டர் ஒரு நாளும் இவங்க வர்றாங்களா வரலையான்னு கவனிக்க போகிறதே இல்லை, கேட்க போகிறதும் கிடையாது. இந்த விசுவாசிங்க கொண்டு போவாங்க, மொத்தமாக ஒரு கேங்காக போயிட்டு ஜாலிக்காக சபையில் இருந்துட்டு முடிச்சுட்டு வராங்க. அது என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் எந்த ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்ட தன் சபையில், சிறிய சபையோ பெரிய சபையோ இருந்து வளர்கிறாங்களோ, அந்த விசுவாசி மிக ஸ்ட்ராங்காக பலன் உள்ளதாக இருக்கும். அது வைராக்கியம் உள்ளதாகவும் இருக்கும். அது இன்னும் கேட்டால் பாஸ்டர், சிறிய சபையில் தான் நிறைய வளர்ச்சி உண்டாகும் விசுவாசிகளுக்கு. கண்டிப்பாக சான்ஸ் நிறைய கிடைக்கும், ஜெபிப்பதுக்கு சான்ஸ் கிடைக்கும். ஐயா இப்போ கொஞ்சம் சபை வளர்ந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த சபையில் பாடத்துக்கு சான்ஸ் கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். நேரம் கிடையாது. அப்படியேனா சூப்பராக பாடணும், எல்லாம் பாடணும், ஆடிஷன்லாம் பாஸ் பண்ணிட்டு மைக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், வயசாக ஆகிடும். ஆனால் ஒரு சிறிய சபையில் பாஸ் பண்ண, அம்மா அந்த காணிக்கைக்கு அம்மா ரூத் பாடுங்கம்மா, பிரதர் டேவிட் பாடுவார், பிரதர் எசைக்கு ஒரு ஜோம் பண்ணுங்க காணிக்கைக்காக. வளர்ந்த பிறகு பெரிய சர்ச்சில் இதெல்லாம் கிடைக்க சான்ஸ். அப்போது இந்த விசுவாசிகளுக்கு நம்ம இந்த இந்த ஊடகத்தின் வழியாக நான் சொல்கிறது, உனக்கு கர்த்தர் காண்பித்து ரட்சிக்கப்பட்ட சபையில் நீ உண்மையாக ஊழியக்காரனை குறித்து குறைய சொல்லாது. ஊழியக்காரன் தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவன், தாவீதுடைய குணாதிசயப்படி குறை சொல்லாமல் அந்த தகப்பனுக்கு அடங்கி இருந்தால் நலமாக இருக்கும். இது ஒரு ஊழியம் பாஸ்டர். ஆனால் இதில் எத்தனையோ சபைகளுடைய விசுவாசிகள் சபைக்கு சென்று கொண்டிருப்பார்கள், இந்த சபைக்கு போகாமல் இருப்பான். அத்தனை பேரும் உலர்ந்த எலும்புகளாக பள்ளத்தாக்கு நிரம்பிட்டே வருது. இப்போ புறஜாதி மட்டும் ஏராளமான மக்கள் இல்லை. இந்தியாவில் எடுத்துக்கொண்டீங்கன்னா 130 கோடி மக்களுக்கு மேலாக இருக்கிறாங்கல்ல, 40 கோடி 140 கோடி கிட்ட கூட வந்துடும் போது எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க என்பது ஒரு கேள்விக்குறி தான்.
அதில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டவங்க சட்டத்தின்படி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க என்பது அது இன்னும் பெரிய கேள்விக்குறி. நிறைய பேர் வந்து சபையில் ஒரு பேர், வீட்டில் ஒரு பேர், வேலை ஸ்தலத்தில் ஒரு பேர். சரி, இவ்வளோ டீப்பாக போக வேண்டாம், ஆனால் சொல்கிறேன். அப்போது இவங்களுக்கு எதில் தேவனுடைய காரியத்தில் அங்கங்கங்க பலவீனப்பட்டிருக்கிறாங்க தான். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பாரம் என்னன்னா, பள்ளத்தாக்குகள் உலர்ந்த எலும்புகளால் நிரம்பிக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. இப்போ நம்முடைய ஊழியத்தினுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும். ஊழியக்காரர்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, இப்போ ஹீதன்ஸ் புறஜாதி மக்களை ஒரு பக்கத்தில் அழகாக நம்ம ரட்சிப்புக்குள் 1, 2, 3 அப்படின்னு நடத்தி கொண்டு தான் வரணும். இப்போ சமீபத்தில் எங்கள் சபையில் ஒரு கூட்டம் வச்சோம். 7 நாள் 100 ரட்சிக்கப்படாத குடும்பங்கள் வந்திருக்கிறாங்க. 100 குடும்பங்கள். இப்போ நான் சொன்ன டீம் எல்லாம் கூப்பிட்டு, வலையில் அகப்பட்ட மீன்களை உங்ககிட்ட கொடுத்துருக்குறேன், கூடையில் போட்டிருக்கேன், அதை எடுத்து தொட்டியில் போடுறது உங்கள் வேலை என்ன அப்படின்பது. தொட்டியில் போடக்கூடிய காரியம் எனக்கு குறைவு. அந்த அதை பொறுமையோடு ஒருத்தர் உறவு கொண்டு தான் அது அப்புறம் ரட்சிப்புக்குள் வருவாங்க. அப்போ 100 பேர் இன்னைக்கு சபைக்குள்ளே வந்துட்டாங்கன்னா இன்னைக்கு பெரிய சக்ஸஸ். அது ஒரு பெரிய அது ஒரு பக்கத்தில். அதே நேரத்தில் விசுவாசிகளை, அதாவது விசுவாசத்தை இழந்த விசுவாசிகள், சபைகளை குறித்து குறை சொல்லி கொண்டிருக்கிறவர்கள், ஊழியக்காரர்களை குறை சொல்கிறவர்கள், நாசப்படுத்துகிறவர்கள், இப்படிப்பட்ட உலர்ந்த எலும்புகள் எல்லாம் நம்ம எழுப்பக்கூடிய நாட்கள் நம்ம வருது. சரி, அப்போ இந்த உலர்ந்த எலும்புகளை எழுப்பதற்கு ஆவியானவர் எசேக்கியா 37 அவர் ஸ்ட்ராட்டஜி சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? மனுபுத்திரனே, நீ கால் ஊன்றி நில், போய் ஊழியம் செய்வதற்கு. அதாவது ஆவிக்கு போய் தீர்க்கதரிசனம் வர, நீ போய் உலர்ந்த எலும்புகிட்ட பேசணும். உலர்ந்த எலும்புகிட்ட பேசுறதுக்கு நீங்கள் மாம்சத்தின் ஸ்டைலை யூஸ் பண்ணிங்கன்னா அது வேலை நடக்கவே நடக்காது. ஏன்னா அதெல்லாம் ஊறி போய் தான் செத்து போயிருக்குது. எல்லா டெக்னிக்ஸும் தெரியும். அப்போது ஒரு பின்மாற்றத்தினுடைய மனுஷனுக்கு நீங்கள் மறுபடியும் போதிக்கப்பட்ட அதே ஸ்டைலில், மாம்சிக ஸ்டைலில் போய் நீங்கள் போதிச்சு நீங்கள் வாங்க பிரதர் இப்படி சொல்லலாம் சொன்னீங்கன்னா அவங்க வாக்குவாதம் பண்ணி இன்னும் உங்களை விட்டு விலகி போவாங்க. அப்போது இந்த இடத்துல பெரிய ரோல் யாருன்னா ஆவியானவர் தான். இப்போ உங்கள் லாங்குவேஜ், ஃபிசிக்கல் லாங்குவேஜை போய் ஸ்டைலை போய் அந்த பழைய ஸ்ட்ராட்டஜிலே நீங்கள் உலர்ந்த எலும்புகிட்ட பேசுனீங்கன்னா அதுக்கு விளங்கவே விளங்காது. இப்போ அதுக்குன்னு ஒரு உலர்ந்த எலும்புகள் உயிரடைவதற்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. என்ன லாங்குவேஜ்? இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜ். ஒரு தெய்வ மனுஷன் நன்கு ஆவிலே நிறைந்து தோய்த்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தால், அவன் மேல் கர்த்தருடைய அக்கினியாக இருக்கும்னா மிகுந்த பிரகாசிக்கிற ஒரு ஒரு விளக்காக இருப்பான். அந்த அந்த மாறி அந்த விதமான மக்கள் இடத்துல அவன் பேசும்போது அவன் ஆவிக்குரிய ரீதியிலே பரிமாணங்களை கொண்டு பேசினால் அவர்கள் கண்ணீர் வடிக்க ஆரம்பிப்பார்கள். அப்போ டிவைன் இன்டர்வென்ஷன் ரொம்ப தேவைப்படுது. கண்டிப்பாக இதை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண. இப்போ சபைக்குள் இருந்தவர்கள் எத்தனை பேர் இப்போ சபையில் இல்லை? சபையை மாறி 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 சென்று கடைசியில் எந்த சபைக்குமே போகாமல், இதுக்கு ஊழியக்காரர்கள் என்ன பண்ண முடியும்? ஸோ விசுவாசிகள் தானே மெயின். ஊழியக்காரர்களும் சரி விசுவாசிகளும் நல்ல ஊழியத்தை பக்குவமாய் செய்ய கற்றுக்கொண்ட அனுபவம் வாய்ந்த விசுவாசிகள் தங்கள் ஊழியக்காரர்களோடு சேர்ந்து செபித்து மாம்சத்தினுடைய ஸ்டைலில் போய் இவர்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. குழந்தை எலும்புகளுக்கு அதுங்களுக்கு அந்த எலும்புகளுக்கு நம்ம லாங்குவேஜ் புரியாது. கண்டிப்பாக புரியாது. அப்போ அந்த லாங்குவேஜ் புரியணும்னா ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன் நடக்கணும். டிவைன் இன்டர்வென்ஷன் நடக்கணும்னா தட் ஓல்டு ப்ராஃபசிஸ் வந்து ஒர்க் பண்ணாது. மகளே, உனக்கு கவலைப்படாத, கர்த்தர் ஒரு குழந்தை கொடுப்பார். மகளே, உன் நல்ல வேலை கிடைக்கும். கிடையாது. சம்திங் பியாண்ட் திஸ் லிமிட். மகிமை மேல் மகிமை. ஆவிக்குரிய பரிமாணங்களுக்குள்ளாக நீங்களும் நானும் பிரவேசிக்க ஆரம்பிச்சு வச்சுங்களேன், அதை அறியாத காரியங்கள் எல்லாம் நம்ம சொல்லும் பொழுது அவர்கள் மனம் திரும்புவதற்கு எதுவாக வித்தியாசத்தை பார்க்கிறனே அப்படின்னு வர சான்ஸ் உண்டு. ஃபஸ்ட் நீங்கள் சொன்னதெல்லாம் வந்து ஒரு ஊழியக்காரர் பண்ணால் இப்படி மாறணுன்ட்டு.
இப்போ நான் உலர்ந்த எலும்புகளாக இருக்கிறேன், என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு? உயிர்ப்பிக்க உலர்ந்த எலும்புகள் தங்களை எப்படியும் மாற்றிக்கொள்ள முடியாத, அதுதானே பள்ளத்தாக்கில் தூக்கி போட்டாச்சு. அப்படி ஆமா, இப்போ உலர்ந்த எலும்புகள் ஒன்றும் செய்ய முடியாது, தேவனுடைய ஊழியக்காரன் தான் செய்யணும். ஆமாம். அதாவது எசேக்கியா கிட்ட ஆண்டு சொல்றாரு, நல்ல go சபை and speak to the dry bones, not your language, the spirit of the Lord உடைய லாங்குவேஜ் பேசு. இப்போ என்ன நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு, இப்போ நான் இப்போ சர்ச்சில் முன்ன வந்து சபைக்கு எதுக்கு போகிறோன்னா, நான் தேவனிடத்தில் எதாவது கற்றுக்கணும், என் வாழ்க்கையை மாறணும், அப்படி தான் உள்ளே போகிற ஆரம்பிக்கிறோம். நாளுக்கு நாள் என்ன அது ஒரு ஃபெலோஷிப்பாக மாறிடுது, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு அப்படி தான் மாறு தவிர, இங்கே போய் இன்றைக்கி இந்த வாரம் நான் தேவனிடத்தில் கேட்ட வார்த்தைகள் என் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்குமானா அதுக்கு முயற்சி பண்ணுறதுல கேட்குறதில்ல. ஒரு 5 நிமிஷத்துலேயே அந்த செய்தியை மறந்துடுறாங்க. ஆமாம், அதுக்கு என் ஊழியக்காரங்க என்ன பண்ணுறது? இப்போ விசுவாசிகள் என்ன பண்ணுறது? இல்லை என்ன மிஸ்டேக்? இது பெரிய சப்ஜெக்ட். இது அவன் பெரிய சப்ஜெக்ட்டு பாரமுள்ள. சாரி, என்னன்னா 2 காரியம் பாஸ்டர். ஒன்று, நம்ம ஜெபிக்கிற காரியம்லாம் கூட்டணும். இன்னொன்று, ஸ்பீக்கிங் டங்ஸ். அந்த ஊழியக்காரனும் அந்த குழுவும் சபையில் இல்லை, தனிப்பட்ட இடத்துல அவர்ஸ் டுகெதராக ஜெபிக்கணும். இப்போது ஸ்ட்ராட்டஜி ஆஃப் த டெவில் ஜாஸ்தி இருக்கிறதுனால அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு மேலே நம்ம இருக்கணும்னா ஆவியானவர் நிறைந்து இருக்கணும் அந்த மேலே. இப்போ உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட பேசும்போது எனக்கு ஒரு நான் வந்து ஒரு சில ஆண்டுகள் முன்பதாக எவ்ரிடே ஐ யூஸ் டு ப்ரே ஃபார் 5 to 8 hours. ரூம்லேயே தான் இருப்பேன். இப்போ கூட நம்ம ரூமில் தான் நான் எவ்ரிடே நான் கிடைக்கிறது 3 hours அப்படிங்கிறது. ஆனால் முதல்ல வந்து 8 hours, 10 hours, 24 hours. அடுத்து இன்றைக்கி 4 மணிக்கு போனோம்னா அடுத்த நாள் 4 மணிக்கு தான் நான் ஜெபத்தை விட்டு வெளியே போவேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதில் சில வேலை அப்படி கொஞ்சம் நமக்கு தெரியாமல் தூங்கிடுவோம், கொஞ்சம் முழங்காலில் திருப்பி எந்த ஜெபம். அப்போது இது வந்து என்னென்னா, நம்ம ஜெபிக்க நம்ம மேலே ஆவியானவரோட அசைவு ஜாஸ்தி இருக்கும். ஆவியானவர் அசைவு ஜாஸ்தி இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன் பாஸ்டர், தேவன் அறியாத மக்கள் நம்மளை பார்க்கும்போது, தேவன் அறிஞ்சு பின்மாற்றத்தில் போனவங்க நம்மளை பார்க்கும்போது சும்மா பேசக்கூட வேணாம் பாஸ்டர், பார்க்கும்போது ஒரு ஸ்பிரிட்டில் ஒரு கனெக்ஷன் உண்டாகும். உடனே அவங்க அழுதை பார்த்துருக்குறேன். நான் சும்மா தான் இருப்பாங்க பாஸ்டர், நம்ம அப்படியே அழுவாங்க. நானும் கேட்டிருக்கேன், ஏன் அழுகுறீங்க? தெரியல, உங்களை பார்க்கும்போது எனக்கு அழுகையாக வருது, என்னமோ பண்ணுது எனக்குள்ள அப்படின்னு. ஜெபம் பண்ணலான்னு அப்படிப்பட்டவன் தான் உடனே முழங்கால் பிடிட்டு இப்படி கண்ணீரோடு ஜெபம் பண்ணதை பார்த்தேன். இந்த தெய்வீக விதமான ஒரு தொடர்பு நீங்கள் நானும் உண்டாக்க முடியாது பாஸ்டர். தேவன் தான். இன்னைக்கு ப்ராஃபசிஸ் வந்து பொதுவாக ப்ராஃபசிஸ் வந்து இந்த சர்ச் தான் கொடுக்கணும். டு எடிஃபை த சர்ச் அண்ட் கம்ஃபர்ட் த சர்ச். பக்தி விருத்திக்கு எதுவாக ஆறுதல் படுத்து தான் சபைக்குள்ளாக கடைசி கால தீர்க்கதரிசனங்கள். தீர்க்கதரிசிகள் ஆஃபீஸில் இருக்கிறவங்க நேஷன்ஸை குறித்து சொல்லுவாங்க, வரப்போகிற காரியத்தை சொல்லுவாங்க. அந்த வரப்போகிற காரியத்திலேருந்து எப்படி தப்பு வைக்கணும் ராஜாக்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க. இன்றைக்கி வேறு கதையில் ஓடுது எல்லாமே. அப்போது இன்றைக்கி என்னுடைய ப்ராஃபஸி ஒருவனை விடுவிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, விடுவிக்குமா விடுவிக்காதா என்பது நமக்கு தெளிவாக தெரியும் இல்லை. நம்ம சில வேளை அந்த உலர்ந்து பின்மாற்றத்தில் போனவங்களுக்கெல்லாம் ஆவியானவர் கிரியை செய்யணும்படிக்கு நம்ம காத்திருக்கணும். கண்டிப்பாக ஜெபிக்கணும், அதிகமாக ஜெபிக்கணும். ஜெபிக்க கிரீசியா. ஆமாம், இதில் நான் இந்த கடைசி காலத்தில் எல்லா விசுவாசிகளுக்கும் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து அந்நிய பாஷையே அவஸ்டுக்கு எதிராக பேசணும். இது எப்படி பாஸ்டர் அந்நிய பாஷையை வந்து அவஸ்டுக்கு எதிராக பேச முடியும்? வளர்ற மாதிரி இருக்காதா? உன் வாயின் வார்த்தைகள் ரத்தன சுருக்கமாக இருக்க. நம்ம என்ன பண்ணுவோம் அந்த அந்நிய பாஷை குறித்து பேசும்போது, ஏன்னா இன்றைக்கி என்னென்னா சபைகள் பெருகிடுச்சு, ஊழியங்களும் பெருகிடுச்சு, சர்வீஸும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ஒர்ஷிப் பண்ணுறது கம்மியாகிடுச்சு. சபைகள்லேயே வர்ஷிப்லாம் ஸ்டைலிஷ் வர்ஷிப்பாக போச்சு. அதில் டங்ஸ் பேசாதன்ற எனக்கு தெரிஞ்ச ஒரு சபை, பெரிய சபை, அவங்க தீர்க்கதரிசனம் மூலமாக அந்த சபை வளர்ந்தது. இப்போ நான் டங்ஸில் பேசினா பேசக்கூடாது, அந்த டைம் இல்லை.
ஸ்டாப் பண்ணுங்க. அப்போ சபையிலே அந்நிய பாஷை பேசாதவங்க இல்லை அப்போ மெயின் சபையில் பேச வேணாம்னு சொன்னாங்களா? நான் சொல்கிறேன்னா அப்படி மெயின் சர்வீஸில் அந்நிய பாஷை பேசணும் சொல்ல தேவையில்ல, பேச வேணாம்னு சொல்ல தேவையில்ல. அப்படி பேசுகிறவங்களை டிஸ்டர்ப் பண்ண தேவை. ஆமாம், பண்ண தேவையில்ல. அப்படி ரொம்ப சத்தம் போட்டு டிஸ்டர்ப் பண்ணுறவங்களா இருந்தால் கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு கொஞ்சம் அது இல்லை அந்நிய பாஷை இங்கே பேச வீட்டில் போய் பேசுங்கன்ற அப்படி சொல்கிறது தெரியல. இப்போ சபையில் ஒரு நாள் வச்சு வாரத்தில் அன்னைக்கு ஒரு 3 hours 5 hours அந்நிய பாஷையில் மக்களை திட்டமாக நடக்கும். இப்போ நான் எங்கேயும் இல்லையே பாஸ்டர், அந்நிய டங்ஸில் பேசணும், வரங்களை குறித்து யாராவது ஒருத்தர் உழந்தே போயிருக்கிறாங்க, அவங்க ஆவியில் வளரணுன்ட்டு ஏதாவது ஒரு சபையில் டங்ஸில் பேசுகிறதுக்கோ இல்லை வரங்களை குறிச்சோ இல்லை ஆவியான வெளிப்பாடுகளை குறிச்சோ சொல்லிக் கொடுக்கவும் அனுபவத்தை கொடுக்கவும் யாருமே இல்லை. இப்போ நான் அபிஷேகத்தில் இருக்கேன், நான் பாடுறேன் போகிறேன், அவ்வளோதான். என்னோட திறமையை காட்ட தான் அங்கே போகிறேன். இல்லை, மியூசிஷியன் திறமையை காட்ட போகிறாங்க, ஆராதனை நடத்துகிறவங்க அவங்க ஒரு திறமையை காட்ட போகிறாங்க. பாஸ்டர் பார்க்குறாரு, அவன் மட்டும் தான் நம்ம பிரசங்கத்தில் திறமையை காட்டுன்னு ஒருத்தர் காட்டுறாரு. அப்புறம் அந்த பாஸ்டர் தீர்க்காசத்தை வச்சு நம்ம ஒரு பெரிய திறமையை காட்டுவோம் அப்படின்ற. ஆக மொத்தம் அங்கே கடவுள் இருக்கிறாரா, இது என்ன இதுன்னு கடைசி எல்லாம் உலர்ந்து போய் தாங்க யாரும் இருப்பீங்க. ஆனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு நாள் நம்ம இந்த டங்ஸ் அது குறித்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். ஆமாம், அதுவும் கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு பிரதர் பேசுகிறார், இந்த பிரதர்னு ஒரு குரூப் இருப்பாங்க அவங்கள பிரதர், அவங்க என்ன சொல்கிறாங்க, டங்ஸ் வந்து பேச வேணான்னு சொல்லிட்டாங்கல்ல, அதை காட்டில் தீர்க்கதரிசனம், நீங்கள் தீர்க்கதரிசனம் பேசல ஏன் டங்ஸ் பேசுகிறீங்கன்ட்டு அது புரிந்து கொள்ளாமல் ஒரு கூட்டம், அதாவது ஒருத்தவங்களை நான் சொன்னேன் பேசுகிறவங்க டிஸ்டர்ப் பண்ணுறது காட்டிலும் புறஜாதி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணுங்க. ஸோ அவங்கள போய் என்ன பண்ணுங்க, அவங்கள தீர்க்கதரிசனத்தில் வழி நடத்துங்கனாலும் அவங்க ரசிக்கப்பட்ட ஆள் ஒரு சபைக்கு போகிறவங்கள தான் என்ன பண்ணுறாங்கன்னா இதை பண்ணாது. அதாவது இன்னைக்கு இந்த அது வந்து அதாவது ஜனங்கள் எல்லாம் வஞ்சிக்கிற மக்கள். அது வந்து நல்லா இருக்க எலும்பை உலர்ந்து போக வைக்கிறது. இது நீங்கள் அது சில எலும்புகளை உயிர்ப்பிக்குமான்ற காரியம் காட்டிலும் நல்லா இருக்க எலும்புல போய் உலர்ந்து போக முடியாது சில பண்ணுற காரியங்களும் உண்டு. கடந்த பசங்க ஆமாம், அது போய் மிதிக்கிறதும் உண்டு. இல்லை, இது என்னன்னா இந்த கடைசி காலத்தில் குறிப்பாக இந்த வருஷத்தில் பரிமாணங்களை, ஆவிக்குரிய பரிமாணங்களை காண வேண்டும் என்று சொன்னால் ஸ்பீக்கிங் டங்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எஸ், என்னுடைய பர்சனல் அனுபவத்தை சொல்கிறேன். நீங்கள் பொது வாழ்க்கையில் பொதுமக்கள் மத்தியில் போய் டங்ஸ் பேச அது அவசியம் இல்லை. என்னுடைய ஜெப அறையில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் பேசிகிட்டே இருக்கும்போது அவன் அடுத்த நிலைமைக்கு ஆவிக்கிறதில் அவன் கடந்து போகுது ஏதுவாக இருக்கிறது. ஃபஸ்ட் இந்த டங்ஸ் பேசும்போது நிறைய கேள்விகள் வருது. நம்ம இன்னொரு நாள் இதை குறித்து நம்ம என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக நேர்களுக்கு இந்த உலர்ந்தவர்கள் குறித்து ஒரு 2 minutes பேசிட்டு கண்டிப்பாக உலர்ந்த எலும்புகள் சபைகளிலே உலர்ந்த, அதாவது ஜெபம் பண்ண முடியாமல், சபைக்கு வர முடியாமல், எல்லா விதத்திலும் ஒரு தோல்வியைப் போல தோல்வி அடைந்திருக்கிற ஆவிக்குரிய மக்களுக்கு நீங்கள் வந்து நாங்கள் கொடுக்குற ஒரு ஆலோசனை என்னென்னா, நீங்கள் உயிரடைய வேண்டும். கொஞ்சம் அதிகமாக அனல் உள்ள ஆவிக்குரிய மக்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள். செபிக்கிறவர்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள். செபிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மற்ற புற கதைகளை பேசுகிற மக்களை தவிர்த்து விடுங்கள். குறிப்பாக சபைகளையும் ஊழியக்காரர்கள் பேசுகிற இடத்துல உங்கள் வீட்டில் அனுமதிக்க வேண்டாம், அவர்களோடு உறவு கொள்ள வேண்டாம். ஏன்னு சொன்னால் நீங்களே பலவீனமாக இருக்கிறீர்கள், இன்னும் பலவீனத்தை கூட்டிக் கொள்ள வேண்டாம். ஒரே ஒரு வார்த்தை சொல்ல, பலவீனமான மாம்சம் இன்றைக்கு பூமியிலே பலனுள்ளதாய் காண்பித்து கொண்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் பலமுள்ள ஆவிக்குரிய காரியங்கள் எவ்வளவாய் பலனாய் இருக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. சிம்சோன் சரீரத்தில் மிகுந்த பலனுள்ளவன். அவனை போல பலசாலி எனக்கு தெரிஞ்சு இருந்திருக்காங்களா கிடையாது. அவ்வளோ பெரிய பலனுள்ள சிம்சோன் தன் பலத்தினாலே எல்லாவற்றையும் செய்து விடலாம் என்பதை அவன் நினைத்து கொண்டிருந்தான், செய்தான். ஆனால் அவன் வீழ்ச்சி பெற்ற போது கடைசியில் அவன் பண்ண ஜெபம் என்ன தெரியுமா? ஆவியானவரை பார்த்து ஒரு விசை என் மேல் இறங்கும் ஆண்டவர்னு சொன்னான். அப்போது பலத்தினாலும் அல்ல
பராக்கிரத்தினாலும் அல்ல, ஆவினாலே ஆகும் என்ற வசனத்தின்படி, சகரியா சொல்கிற வசனத்தின்படி இன்றைக்கு நம்முடைய உலர்ந்த காரியங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். சபைக்கு வராமல் நின்று போன அத்தனை மக்களிடத்தில் அதிகமாய் அவர்கள் பெயர்களை வைத்து நீங்கள் ஜெபிக்கணும். சபையில் ஜெபிக்கிற மக்கள் அதிகமாய் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பெயர்களை வைத்து சபைக்கு வராத மக்களை, பின்மாற்றத்தில் போன மக்களை தூற்ற வேண்டாம். கான்ஃபிடென்ஷியலாக அவர்கள் பெயர்களை வைத்து நீங்கள் கண்ணீரோடு ஜெபியுங்கள். கர்த்தர் நீங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது எல்லா கட்டுகளும் உடைந்து போகும். வராத மக்கள் சபைக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. சபைக்கு வராத அநேக வருடங்கள் நாட்களாய் வராத மக்கள் கூட சபைக்கு வரும். அது எப்படி வந்தாங்கன்னு ஆச்சரியமாக இருக்கும். வந்த உடனே அவர்களை கட்டி தழுவி கொண்டு அவர்களை அணைத்து சேர்த்து கொள்ளுங்கள். பழையவைகளை பேச வேண்டாம். புதிய காரியங்கள் தோன்ற ஆரம்பிக்கும். மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் அதிகமாக செபிங்கள். உபவாசத்தை எடுத்து ஏதோ ஒரு காரியத்தை சாதிப்பதற்காக அல்ல, ஆவிக்குரிய பரிமாணங்களை அடையும்படியாக நீங்கள் அதில் போய் அதுக்குள்ளாக அனுமதிக்கப்படும்படியாக ஆவியிலே நீங்கள் வளர்ந்து அதிகமாக வளர வேண்டும். உலர்ந்த எலும்புகளுக்காக செபிங்கள். அது உயிரடைய நாட்கள். பாஸ்டர், நான் விசுவாசிக்கிறேன் பாஸ்டர், இந்த வருஷம் பேக் ஸ்லைடர்ஸ்க்கெல்லாம் நம்மளை போல் ஆட்கள்லாம் எழும்பி ஊழியம் செய்யணும். சபைகள் அவர்கள் திரும்பி வந்தாலும் இன்னும் ஃபுல்லாக நிரம்பிடும். இன்னைக்கு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்கிறீங்க, அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த சபை விசுவாசி வரலையோ பின்மாற்றத்தில் சொல்லி அவர்களுக்கு குறை சொல்லவே கூடாது. எந்த ஐயோ அந்த விசுவாசி குடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க, பரவாயில்ல. அந்த அம்மா விபச்சாரத்துக்கு போயிட்டாங்க, பரவாயில்லை. அந்த பையன் யாரோ எடுத்துட்டு ஓடிட்டான். இந்த கதைலாம் பேச வேண்டாம். அவர்கள் பேர்கள் எல்லாம் பாஸ்டர் ஐயா, நம்முடைய சபையினுடைய எல்லா இருந்த விசுவாசிகள், ஞானசானம் எடுத்த விசுவாசம் அத்தனை பேரையும் எழுதுங்க. கண்ணீரோடு ஜெபிங்க. ஜெபிக்க 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 கர்த்தர் அவர்கள் எல்லாருமே மறுபடியும் எல்லா மக்களையும் திரும்பி கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்நாட்களிலே ஆவியானவருக்கு செவி சாயுங்கள், முக்கியத்துவம் கொடுங்கள். நம்மை அல்ல, மாம்சத்துக்கு அல்ல, எல்லா உலர்ந்த பள்ளத்தாக்கள் நிரம்பின எல்லா எலும்புகளையும் சபைக்குள்ள கொண்டு வரணும். ஆமாம். இந்த நாள் இதுவரையும் எங்களோடு உங்கள் நேரத்தை செலவிட்டதுக்காக கர்த்தர் உங்களை விசேஷமாக ஆசீர்வதிப்பார். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விவாதத்துக்கு நேராக, விவாதம் என்று சொல்லாமல் அதை நம்ம தேவன் ஞானத்துக்கு நேராக கடன் சொல்லுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.